வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி ஆயிடுச்சு. ஃபஜருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம கூட நம்ம தம்பி 2 பேரும் வந்தாச்சு. வாங்க போவோம். அப்போ நாங்கள் தொழுவ போகிறோம். வாங்க போவோம். அல்லுதுங்க இங்கே பாருங்க. ஓகே ஓகே, உன் பழி தூக்கிடுறா அப்படின்னு எப்படிலாம் ஒன்று வச்சு எடுத்த மாதிரி புசு புசுன்னு இருக்கானே தம்பி. மக்களே, நம்ம வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு இருந்தாச்சு. இப்போ திரும்பியும் உதவு எடுத்துட்டு அடுத்து நம்ம பெருநாள் தொழுகை போக போகிறோம். பெருநாள் தொழுகை தம்பி நம்ம கூட இருக்காங்க. என்ன தம்பி? ஆமாம், அப்படியே திரும்பி இன்னொரு வாட்டி இன்ட்ரோ கொடுத்துரு தம்பி. அந்த கிராமத்தில் இவர் தான் அல்ல மீன் பொது மாப்பிள்ள. இவர் தான் பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுப்பா ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக கொண்டாடுங்க. நாங்களும் இங்கே கொண்டாடுறோம். ஆமாம், நாங்கள் தொழுது வந்துட்டு உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அடுத்து பிரியாணி வீடியோலாம் இருக்குது, பாருங்கள். ஆமாம், இன்னும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. இவங்களை வச்சு நம்ம இந்த மாஸ்டர்கள் 2 பேர் இருக்காங்க. இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறாங்க. வாங்க மக்களே, வந்து தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ தொழுகைக்காக போயிட்டுருக்கோம். பள்ளியாசலில் வண்டி இங்கே போட்டாச்சு. போட்டு தம்பி எத்தனாவது பெருநாள் இங்கே சவுதியில்? சவுதியில் வந்து 4வது பெருநாள். எத்தனை பெருநாள் இங்கே வச்சுருக்கீங்க? தொழுதுருக்கீங்க? இங்கே வந்து போன பெருநாள் மட்டும் இந்தியாவில். இங்கே இது 3வது பெருநாள். 3வது பெருநாள் அண்ணனோட கொண்டாடுறோம். ஃபர்ஸ்ட் பெருநாள் வந்து ஹரம்ல, 2வது பெருநாள் வந்து ஜித்தால, 3வது பெருநாள் இங்கே மக்கால மற்ற பள்ளிவாசலில் தொழுகிறோம். ஆக்சுவலாக ஹரமுக்கு போக முடியாது, ஏன்னா கூட்டம் அதிகம். போனாலும் திரும்பி வர முடியாது. அதனால் போனோம்னா நம்ம 1 மணி 2 மணிக்கு கிளம்பணும். ஆமாம், அதனால் இப்போ நம்ம இங்கே தொழுதுட்டு இங்கே வாங்க பள்ளிவாசலை இங்கேயே தொழுக போகிறோம். இதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல். எப்படி இருக்குன்னு பாருங்க. الله أكبر الله أكبر ولله الحمد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة من آمن به وأسلم وفوض أمره إليه وسلم وانقاد لأوامره وخضع واستسلم وأشهد أن سيدنا مع الرجل النداء فيتخلف في بيته فيا أيها المسلمون. இதெல்லாம் தொழுதாச்சுங்க. பெருநாள் தொழுகை தொழுதுட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் பெருநாள் பெருநாள் தொழுகை முடியல, அதுக்குள்ளே ஜானட் ஆடாம். மக்கள் அப்படிதான் இருக்கும். மக்கள் தெருக்கள் நல்லா இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் தொழுது 4 வருஷம் ஆயிடுச்சு. பெருநாள் தொழுது போன வருஷம் தான் தொழுதேன். எங்கள் ஊரில் வந்து பெருநாள் கொண்டாடி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய நாள் கொண்டாடல, 1 வருஷம் இடையில கொண்டாடணும், அவ்வளோதான். ஆமாம், இவர் வந்து மக்காவாசி. மக்கால தான் இருந்தேன். ஆமாம், ஒரு வாட்டி இடையில ஹஜ்ஜி பண்ணா ஜித்தால கொண்டு தொழுதோம். இப்போ வந்து மக்கா. அமீனே 2 வருஷம் இங்கே தொழுதுட்டியா? ஆமாம், 2 வருஷம். அந்த 1 வருஷம் ஆச்சு. ஆனால் 2 பெருநாள் இங்கே முதல் பெருனா ஹரமில், 2வது பெருனா மக்கால. இன்ஷா அல்லாஹ். அடுத்து கல்யாணம் முடிஞ்சு
ஒய்ஃபை கொண்டு வருவீங்க. துவா செய்யுங்க. பெருநாள் முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு ஃபோட்டோ அனுப்புறதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சவுதி ஃபேமிலி அங்கங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்பி வச்சுப்போம் வீட்டுக்கு போயிட்டு பசிக்குது. ஏன்னா நோன்பு வச்சு பழகிருச்சா, அந்த டைமுக்கு சாப்பிட்டு பழகிருச்சு. அதனால் இப்போ பசிக்குது. சகர் சாப்பாடுக்கு வந்து அந்த டைமிங் வந்து பழகினதுனால இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்து சப்பாத்தி குருமாலாம் செஞ்சு வச்சாச்சு, போய் அதை சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள் மக்களே, சவுதி அரேபியாவில் போர்ச்சே கார் இருக்குது பாருங்கள். என்ன போர்ச்சே கார்? நம்ம கார் இல்லை, நம்ம கார் அது கம்பெனி கொடுத்த காரு. இது ஹவுஸ் ஓனருக்கான காரு பாருங்கள். தம்பி புதுசாக கார் வாங்கியிருக்காப்புல, சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. தம்பி அமீன். அது அஜார் காரு, இது தம்பி அமீன் காரு, இது நம்ம கார்னா கம்பெனி கார். மக்களே, சிக்கன் குழம்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. என்ன மீன் ஒரு பிடி பிடிச்சலாமா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. குழம்பு பிச்சு போட்டு ஊற விட்டு அடிக்கணும் தம்பி. என்னப்பா பாகிஸ்தானி மாதிரியே சாப்பிட்றியாப்பா? நிஜமாவா? உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கா? போடக்கூடாதுங்க. டக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க, ரிவ்யூ கொடுங்க. இருங்க சொல்லலாம். நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து வாய்க்கு வந்துச்சு, மூளைக்கு போகிறதுக்கு நேரம் ஆகுது. அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன மீனே? பிரியாணியா? ஆமாம், களத்தில் இறங்க வேண்டியது. இன்னைக்கு இறக்கின வேண்டியதான், மாற வேண்டியது. சாதா பாய் ஜப்பார் பாயை மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு வழியாக பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சட்டியை வச்சு நம்ம வாசனைக்கு போட அந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டாரு எல்லாமே போட்டாச்சு. வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரிசியும் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஆஃப் பாயிலாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு எல்லாமே மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணியை முடிக்க போகிறோம். ஓகேவா? வாங்க. முட்டை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. தம்பியை பாருங்கள், இங்கே பட்டையை கிளப்பிட்டு இருக்காப்புல. தம்பி என்ன அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல பாருங்கள். அந்த தம்பி எந்த வேலையும் பார்க்க மாட்டாப்புல. கால் மேலே கால் போட்டு டிவி பார்ப்பாப்புல. என்ன தம்பி, சாப்பாடு டேஸ்ட் மட்டும் அவர் பார்த்துக்கிறாப்புல. இன்னும் ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸ் போட்டு வச்சுருக்கு. அப்புறம் தயிர் வெங்காயம், அது பேர் என்னது, பிரெட் அல்வாலாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முட்டை ரெடி பண்ணி அப்போ காமிச்சாச்சு. இப்போ கடைசியாக பிரியாணி போட்டோன்னா பெருநாள் லஞ்சு. சரி ஐயோ லஞ்சு தானே? லஞ்சா என்னங்க, நோம்பு வச்சு மறந்தே போயிடுச்சு பேர். இல்லை லஞ்சு ரெடி. ஃபேமஸ் பிரியாணி, தம் பிரியாணி. ஜப்பார் பாய், நீங்கள் சொன்ன மாதிரி பிரியாணி போட்டிருக்கேன், வந்துச்சாதான் பார்ப்போம். கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். தம் பிரியாணி போடலான்னு போட்டாச்சு. சோறை வடித்து மேலே போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி மேலே வரணும்னு சொன்னாப்புல ஜப்பார் பாய். அது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. பிரியாணி ரெடி ஆனோன்னா சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கேட்போம். ஐஃபோன் பிரியாணி யாரும் அந்தளவுக்கு வாசம் வரல, இருந்தாலும் பார்ப்போம். நமக்கு தெரியாத வாசம், உள்ளே நிற்கிறோம்ல, வெளியிலேருந்து யாராவது வருவாங்களா, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். வாசம் தெரியாது. தம்பி வராப்பில். இங்கே பாருங்கள் நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு. யாரையும் காணோம். எல்லாம் இன்றைக்கி வந்து 2 ஜும்மா. ஆக்சுவலாக காலையில் ஒரு ஜும்மா, இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மா. ஏதாவது ஒரு ஜும்மா தொழுதா போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் காணோம். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதியம் பள்ளிவாசலில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கவே மறந்துடுதுங்க இப்போல்லாம். ஏன்னா நோம்பு வச்சு பழகிடுச்சுல, திருப்பி தண்ணி குடிக்க. மக்களே, ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டு உட்காந்தாச்சு. பிரியாணி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிருச்சு. அப்புறம் கெஸ்ட்லாம் வராங்க, அதனால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வெளியே எங்கேயாவது போவோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஈதோட விளாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அடுத்த வீடியோவில் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு
பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.